பல்லுடைய ஈறுகள்ல இருந்து அடிக்கடி ரத்தம் வருதா? இதுக்கான காரணம் உங்க பல்லுல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லரா இருக்கலாம். அந்த வில்லன் தான் இந்த மஞ்சள் நிறை காரை, அதாவது கால்குலஸ்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பற்கள் மேல சின்னதா சாஃப்ட் ஃபிலிமா டெபாசிட் ஆகும். நம்ம சரியா அதை கிளீன் பண்ணாம விடும்போது நாளடைவுல அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸே நல்லா கெட்டியாயி சிமெண்ட் மாதிரி ஆகி, அதுவே ரொம்ப நாள் ஆகும்போது பாறை மாதிரி கெட்டியாயிடும். இந்த கெட்டியான பாறையில தான் n நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸோட பெர்மனன்ட் ஹோம் மாதிரி தங்கி இருக்கும். இதுல இருந்து வரக்கூடிய டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தான் நம்மளுடைய கம்ஸை வீக் பண்ணி ரத்த வர வைக்குது. இது உங்களுடைய கம்ஸோட ஸ்டாப் ஆகாது. பல்லோட ஃபவுண்டேஷன், அதாவது பல்லு எலும்பை சுத்தி தான் இருக்கும். அந்த எலும்புகளையும் அரிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் பல்லே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த கால்குலஸை நார்மலா பிரஷ் மூலமா நம்மளால வெளியில கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுடைய பற்கள் மேல இருக்கக்கூடிய எனாமலை தான் டேமேஜ் பண்ணும். ஸோ பல்லு ஆடாம பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க ரெகுலரா டென்டிஸ்ட விசிட் பண்ணீங்க அப்படின்னா பல்லுல அழுக்கு இருந்தது அப்படின்னா கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.